அனைவருக்கும் வணக்கம். நாம் தினந்தோறும் அஞ்சறை பெட்டி மருத்துவங்கிற தலைப்புல, அஞ்சறை பெட்டியில இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குணங்களை ஒரு எளிய குறிப்புகளாக ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு அஞ்சறை பெட்டி மருத்துவங்கிற தலைப்புல நமது வீட்டில் இருக்கக்கூடிய கொத்தமல்லி விதை என்று சொல்லக்கூடிய தனியா இதனுடைய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். குறிப்பா சொல்லணும்னா, இந்த மல்லி விதைக்கு மிகப்பெரிய மனிதனுடைய மனிதனுடைய உடம்புக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய, நோய்களை தீர்க்கக்கூடிய எண்ணற்ற பண்புகள் இந்த மல்லி விதைக்கு இயற்கையாகவே இருக்கிறது. இதனுடைய ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மல்லி விதையில 86 விதமான எண்ணெய் வகைகள் இருக்கிறது. அதுல 26 வகையான எண்ணெய் வகைகள் மிகவும் மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிறது என்று ஆய்வுகளும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய இந்த மல்லி விதையை வைத்து இன்றைக்கு ஒரு எளிய மருத்துவ குறிப்பு பார்க்கலாம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய எந்த ஒரு குறைபாட்டிற்கு குறிப்பு பார்க்க போகிறோம் என்றால், இரத்தத்துல அதிகமான கொலஸ்ட்ரால் எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கும், உடல் பருமனை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் தினந்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கொத்தமல்லி விதை தண்ணீர் தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். அப்ப இன்றைய மருத்துவ குறிப்பினுடைய தலைப்பு எல்டிஎல் கெட்ட கொழுப்பை குறைப்பதற்கும், உடல் பருமனை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் தினந்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தண்ணீர் கொத்தமல்லி விதை தண்ணீர். சரி, இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? முதல் நாள் இரவு 1 டீஸ்பூன் அளவிற்கு கொத்தமல்லி விதையை எடுத்து சுத்தப்படுத்தி தண்ணீர் ஊற்றி இரவு முழுவதும் ஊற வைத்து விட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரமாவது அது ஊற வேண்டும். மறுநாள் காலையில எந்திரிச்சு முதல் நாள் ஊற வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து நன்றாக கலக்கி வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் வெறும் வயிற்றில் குடித்து கொண்டு வர வேண்டும். இதுதான் கொத்தமல்லி விதை தண்ணீர். ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மருத்துவ குறிப்பு தான். ஆனா செய்முறை எளிமை, ஆனால் இதனுடைய பலன்களோ மிக அற்புதமானவை. இந்த கொத்தமல்லி விதை தண்ணீரை தொடர்ந்து குடித்து கொண்டு வந்தால் இரத்தத்துல அதிகப்படியாக இருக்கக்கூடிய எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கும், ஹெச்டிஎல் என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை உற்பத்தி செய்வதற்குண்டான ஆற்றலை அளிப்பதற்கும் இந்த விதை தண்ணீர் ஒரு வரப்பிரசாதமாகும். அது மட்டும் இல்லாம, இந்த உடல் பருமனை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினந்தோறும் இந்த கொத்தமல்லி விதை தண்ணீரை காலை வேளையில வெறும் வயிற்றுல குடித்து கொண்டு வரலாம். இப்போ ஒரு கேள்வி எழலாம், எவ்வளவு ஊற்றணும்? இப்போ 1 டீஸ்பூன் மல்லி விதைக்கு ஒரு 150 மில்லி தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து மறுநாள் காலையில அந்த தண்ணீரை வடிகட்டி குடித்து கொண்டு வந்தாலே ஒரு நல்ல பலனை கிடைக்கலாம். சரி, எத்தனை மாசத்துல எத்தனை நாட்கள்ல இப்படி குடித்துட்டு வந்தா நம்ம உடம்புல ஒரு இயற்கையான மாற்றம் கிடைக்கும் என்று ஒரு எண்ணம் நமக்கு எழலாம். இந்த எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொடர்ந்து 2 அல்லது 3 மாதங்கள் தொடர்ந்து குடித்து கொண்டு வரலாம். உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு மாதம் தொடர்ந்து குடித்துக்கிட்டு முறையான உணவு கட்டுப்பாட்டோடு மிதமான எக்ஸசைஸையும் கடைபிடித்தால் நிச்சயமாக அவங்களுடைய உடலில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அப்போ இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடிய, அன்றாடம் கிடைக்கக்கூடிய, அஞ்சறை பெட்டியில் இருக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி விதை தண்ணீரை நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணி பார்ப்போமா? முயற்சி பண்ணி பாருங்க, பலனை உணருங்க. உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தலாம்.
மீண்டும் இது மாதிரி நான் அஞ்சறை பெட்டி மருத்துவங்கிற தலைப்புல நாளைக்கு வேறொரு எளிமையான ஒரு குறிப்ப நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.